போட போறாங்க 5 மணி போச்சு. அருமையா இல்ல எந்திரிக்கிறதுனா போற சாடி போட போறாங்கம்மா. டைம் 5 மணி போச்சு. அப்படியா? வாசு இருக்கு. யார் சாடி நினைச்சு போடாது. சரி சரி போட்டுக்கோ எங்க டிச்சு பக்கமா. சரி அம்மா. அம்மா இந்த தீர்த்தமான ஆமா தெய்வ சபை ஆமா தீபாவளி சரி சிங்கார ராஜமேடையில் நான் பிரார்த்திக்கின்ற பொழுது என்னை யார் என்று நீ கவனித்தாய்? நாங்கள் சொன்னா தாமா தெரியும். அப்படியா? ஆமா சொன்னால் தெரியும். தெரியும். ஆமாம்மா. அம்மா அதாவது இந்த கடல் சூது திரு உலகத்தில் நான் யாரு? யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் யாரால் படைக்கப்பட்டவர்? ஆமாம்மா சொல்றேன். இன்னும் கோவிந்தன் ஐயா அவர்கள் அவர் சொத்துல இருந்து எல்லா வேஷத்துக்கும் எல்லாத்துக்குமே பொட்டிக்காரங்களும் பத்தாளக்கார வரைக்கும் தர்மம் என்றால் ஆமா அப்படி இருக்கணும். எல்லாத்துக்கும் மஞ்சள் இருக்கணும். மஞ்சள் இருக்கணும். எல்லாத்துக்கும் மஞ்சள் இல்லாம ஆமா அவர் சொத்துல இருந்து நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கு பெருமாள் ஐயா சாமி அவர்கள் அவர் குடும்பத்துக்கு கஷ்டம் வாய்ந்து கொடுத்தல சிக்க வேண்ட கிருஷ்ணாவனுக்கு என்னுடைய பெயரோ ஆமாப்பா என்னவென்று அறிவிக்கிறேன். அம்மாங்க என்னுடைய பெயர்களா அடியே இப்ப சொல்லுங்க நம்பியா இருக்கிறாங்க தெரியுதா? பக்கமா தான் தெரியும். ஏய் தெரியுது என்ன முந்தானி சிலை தூக்கி பாக்குறோம். பக்கமா தெரிஞ்சா பார்த்தா தானே தெரியும். அதுக்கு பக்கம் வந்தா தான் தெரியும். சிலை தூக்கி பாப்பியா? கட்டு போயிடாமா. ஓ சொல்லக்கூடிய வார்த்தை தெரிஞ்சுச்சானுங்கிறியா? என் வார்த்தை ஏதாவது என் பேச்சு உனக்கு தெரிந்ததான் கேட்டா விளக்கமா சொல்லுமா. அடியே இந்த பரந்த உலகில கடல் சூழ்ந்த திருவுலகத்தில் சதுரங்க பொம்மையில் என்னுடைய பெயரோ ஜெகன் மோகன் என்று அழைப்பார்கள். ஜெகன் மோகனி. ஆமா ஆமா. ஜெகன் என்று அதாவது ஜெகம் என்றால் என்ன? அழகு. அதாவது
இந்த உலகம். ஆமாமா, உலகம் உலகம். அதனால் எனக்கு ஜெகன்மோகினி என்று ஜெகன்மோகினி அம்மாள் என்று பெயர். ஆமாமா, அப்படி என் பேர் ஜெகன்மோகினியாக இருந்தாலும் எனக்கு தாய் தந்தை உண்டல்லவா? ஆமாமா. உனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கம்மா. எங்க இருக்கிறாங்க? போயிட்டு எங்க அப்பா அம்மா போற போயிட்டு. அதாவது என்னையும் படைத்த என் தாய் தந்தை நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? ஆமாமா. அடியே எல்லாம் பூ பறிக்க போவாங்களான்னு போறல போக. என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா? ஆகட்டும்மா. அம்மா, நீ யாரால படைக்கப்பட்டவன்? யாரால நீ படைக்கப்பட்டவன்? கபால் அம்மா, எங்க அப்பா இல்லைன்னா நீயே பிறந்திருக்க முடியாது. என்ன சொல்ற? பின்ன என்ன பண்ண? உன்னை படைச்சது எங்க அப்பா தான். அதெல்லாம் சும்மாம்மா. என்ன படிச்சது எங்க அப்பா? ஏய், எங்க அப்பா இல்லைன்னா நீ வெளியே வந்திருக்க முடியாது, இங்க வந்திருக்க முடியாது. அதெல்லாம் சும்மா. நான் பிறக்கக்கூடிய காரணம் எங்க அப்பா. ஆமா, உங்க அப்பனை படிச்சது எங்க அப்பா தான் படிச்சார். அப்ப எங்க பாட்டி வச்சுதான் நான் வீட்டுக்காரன் உங்க அப்பா. பாரு, என் தந்தையினுடைய படைப்பினால் தான் நீங்க அத்தனை பேரை நீங்க பிறந்தவர்கள். இருக்கிறவங்க எல்லாமே. ஆமா. இது எப்படி ரொம்ப போச்சு? எப்படி இது? அதாவது மும்மரத்தி தேவர்களும் 3 பேர். உண்மைதான். இந்த 3 பேர்த்துல அதாவது படையெடுக்க சிவபெருமான், அதாவது துஷ்டர்களை அழிப்பதற்கும் சிவநாய சுவாமி, நம்பியவரை காப்பதற்கும் இவர். ஆமா.
படைக்கக்கூடியவர், அதாவது உலகத்தையே படைக்கக்கூடியவர், பிண்டம் பிடிக்கக்கூடியவர். ஓஹோ. எங்க அப்பா என் தந்தையார் விளங்கக்கூடியவர் பிரம்மதேவ மன்னர். சரி இதுமா, இப்ப கல்யாணம் பண்றாங்க, ஆளுக்கு ஒரு போய் மூலையில் படுத்துக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு மூலையில் படுத்துக்கிறாங்க. எப்படி உங்க ஒப்பம் போல கொடுப்பான் சொல்லு பாக்கலாம். எப்படி கல்யாணம் பண்றான்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில 2-3 வருஷம் படுத்துக்கிறாங்க. எப்படி ஒப்ப போல கொடுப்பான்? என் தந்தையினுடைய அனுகிரகத்தினால் தான் ஒவ்வொரு உயிரினங்களும் அதாவது இந்த பூமியில் பிறக்கப்பட்டது. என் தந்தையினுடைய அதாவது மனசரி பிள்ளை என்றால் எப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் படுத்துக்கிறோம், எப்படி புள்ள குடிக்கிறது பாக்கணும். பிரம்மதேவ மன்னருக்கும் கலைவாணி என்கிற சரஸ்வதி அம்மையாருக்கும் அதாவது நான் மகளாக ஆமா தேவனுடைய ரகசியம். அம்மம்மா இப்படி என் தந்தைக்கு மகளாக பிறந்து சாணி போறதுக்கு போட்டுட்டு போ. ஏன்னா உட்காந்து சரியா போகும், அங்க போறதுக்கு நடந்தீங்கன்னு வச்சுக்க ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஓயாட்டம் நினைச்சிட்டு இருக்கிறியா? போட்ட சொத்து இப்படி என் தாய் தந்தைக்கு மகளாக பிறந்து நாங்க வாழக்கூடிய தேசம் எந்த நாட்டிலேயே வாழ்ந்து வருகிறோம். ஆமாம்மா. அம்மம்மா அம்மா நாங்கள் வாழும் தேசம் அது
என் தந்தையார் வாழக்கூடிய தேசமும் சத்தியலோகம். ஓ சத்தியலோகம். ஆமா சரிம்மா. இந்த சத்தியலோகத்தை பொற்குடம் எழுந்தல்லையே. ஆமா. பிரம்மதேவ மன்னருடைய ஓஹோ படைப்பால் என்ன படைத்திருக்கிறார். ஓ பிரம்மதேவனுடைய படைப்பால் நீங்க பிறந்தவர்கள். உண்மைதான். சரிம்மா. எனக்கு வளர்ப்பு தாய் சரஸ்வதி அம்மையார். ஆமா. இருக்கணும். என் தந்தையாரை நான் பார்க்க வேண்டும். எதற்காக என்ன படைத்தார். ஆமா. என்ன விஷயம் தெரியவில்லை. அதனால் என் தந்தையார் இருந்து பார்க்கலாம். ஆமா. அப்பா சரணம் சரணம் அப்பா. உன்னுடைய திவ்ய பாதங்களுக்கு மகளால் விளங்கக்கூடியவள் மல்லிகை முல்லையை வாச்சி கொங்கு வந்தாரு என்று சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து கொட்டி உன் பாதாறு வந்த கமலங்களுக்கு பன்னீரால் கழுவிப்பட்ட ஆடையால் துடைத்து இரு கரங்கள் குப்பி சிரமணங்கி நான் வந்தனம் செய்திருக்கிறேன் தந்தை. அப்படியா? தந்தனுடைய ஆசீர்வாதமே எனக்கு அதுவே இருக்கட்டும் அப்பா. இருப்பினும் என்னை எதற்காக, அதாவது உங்கள் படைப்பினால் இந்த ஜகத்தில் என்ன படைத்தீர்கள், என்ன விஷயம் கண்ணே? அதாவது பூலோக மக்கள் ஏகாதசி விரதம் ஸ்ரீமந்த நாராயணனுடைய விரதத்தை முன்னிட்டு அன்று ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறை விடிய கண்பிடித்து இருந்தால் அந்த பகவானுடைய வாதாரம் போய் சேருவார்கள். அதுபோல இந்த நாட்டில் சகல உயிர்களும் சகல மனிதர்களும் இந்த பகவானுடைய விரதத்தை மேற்கொண்டு நற்கதி அடைகிறார்கள். அனைத்து உயிர் ஜீவங்களும் நற்கதி அடைகிறார்கள். அதனால் உலகத்தை உயிர்களை பிடிக்கக்கூடிய யமதர்மன் எனக்கு எந்த வேலையும் இல்லை சாமி, இப்படி எல்லாம் நற்கதி அடைந்து விட்டார்கள், இதற்கு வழி ஒன்று சொல்லுங்கள் இன்றைய நடத்தில் வருகிட்டு இருக்கிறார். அதனால் இந்த விரதத்தை நாமல் பக்தியை குலைக்க வேண்டும். அதனால் என்னுடைய படைப்பால் உன்னை நான் படைத்திருக்கின்றேன். அதனால இன்று உனக்கு என்ன வேலை? விதர்ம நாட்டை ஆண்டு வரக்கூடிய ருக்மாங்கதன் என்று நாடாளக்கூடிய ஒரு அரசன், அவருடைய பக்தியை மனதிலே மின்னணி இடம் பிடிக்க வேண்டும். அந்த மன்னனுடைய மனதில் நான் இடம் பிடிக்க வேண்டும். ஆமா,
அந்த விதர்ப நாட்டிலே சந்தன சோலை என்று அழகிய ஒரு சோலை. அந்த சோலையில் சென்று கமுக மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கின்றது. அந்த மரத்திலே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி நந்தவனம் வந்தார் அந்த மன்னன். உன்னை கண்டு ஆசை கொள்வார். ஏன்னா உன்னை அவ்வளவு அழகாக நான் படைத்திருக்கிறேன். அதனால் உன்னை பார்த்து ஆசை கொண்டால் அவரை நீ சேர வேண்டும் என்றாலும் அவரிடத்தில் 2 நிபந்தனையோடத்தான் சொல்ல வேண்டும். அவர் என் மேல் மோகம் கொண்டால் அவர் என்னோடு சேர வேண்டும் என்றால் 2 வரம் வேண்டும் என்று கேள். வரம். அப்படி 2 வரம் வேண்டும் என்று கேட்க உன்மேல் உள்ள மோகத்தினால் நான் தருகிறேன் என்று சொல்வான். அப்படி தருகிறேன் என்று சொன்னால் உன்னிடத்தில் சேருவதற்காக அவர் காந்தர்வ மனம், ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொட்டா அதாவது காந்தர்வ மனம் செய்து தொடணும். காந்தர்வ மனம் செய்துதான் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்தால் ஒரு பெண்ணை தொடணும். உடல் கொண்டா இதெல்லாம் ஒண்ணு காமாடு தரமாடு இல்லாதவனுக்கு தான். ஒரு கண்ணி சேரணும்னா காந்தர்வ மனமாவது செய்யணும். அதனால் நீ அவர் உன்னிடத்தில் சேர ஆசைப்பட்டு நீயும் சம்மதித்தாலும் காந்தர்வ மனம் செய்து கொள். காந்தர்வ மனம் அப்படி செய்து கொண்டால் இந்த 2 வரங்கள் நான் சொன்னேன் அல்லவா, இந்த 2 வரத்தில் என்னுடன் நீங்கள் திருமணம் செய்து இருவர்களும் அதாவது ஒரு இடத்தில் நாமல் பஞ்சனையில் இருக்கும் போது 12 ஆண்டு காலம், எத்தனை 12 ஆண்டு காலங்கள் என்னை விட்டு பஞ்சனை விட்டு நீ பிரிய கூடாது, பஞ்சனை விட்டு நீ பிரிய கூடாது. அப்படி என்று அந்த ருக்மாவனிடத்திலே நீ வரன் பெற வேண்டும். நான் அவனை ஆசையை மயக்கி அவனை உன்னை வசப்படுத்த வேண்டும். சென்று வா, புறப்படு. ஆகட்டும், தங்களுடைய ஆசீர்வாதமே எனக்கு உத்தரவாகட்டும். அது மட்டுமில்ல, அந்த சந்தன சோலையில் நீ சென்று அதாவது மகதி என்ற வீணை, சரஸ்வதியினுடைய வீணை இருக்கின்றது, அந்த வீணையை தருகிறோம். அதை வாங்கிக் கொண்டு அந்த சோலையில் ஊஞ்சலிலே அந்த ஸ்ரீவந்தர் ஆராயனுடைய துதியை நீ பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த பகவானுடைய ஏதையே நான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். நாமத்தை உச்சரித்து பாடலாக பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அவர் அங்கு மனவேட்டைக்காக வருவார். அப்போது நீ அவரை சந்தித்து உன்னுடைய ஆசைக்கு இணங்க செய். ஆகட்டும் சுவாமி, நான் சொன்ன வரம் மனதில் நினைவாக இருக்கட்டும், மறந்துடாத. நிச்சயம். 12 வருஷம் பஞ்சனை விட்டு எந்திரிக்க கூடாது என்னோட. ஆகட்டும், சென்று வா, வருகிறேன். ஒரு பெண்ணை ஏன் இந்த இதுல படைக்க வேண்டும் என்று என் தந்தை இடத்துல கேட்டு அதுக்கு தகுந்த விளக்கத்தை சொன்னார், சொல்லிவிட்டார். அதனால் ஒரு தாய் தந்தைக்கு மகளாக பிறந்தால் தாய் தந்தையுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டியது தீர்க்க வேண்டியதா பெண்ணுடைய கடமை. அதனால் என் தந்தையாருடைய நிபந்தனையை நான் சென்று தீர்த்து வர வேண்டும். அதனால் இப்பொழுது நான் எங்க செல்ல வேண்டும்? விதர்ப்ப தேசம் செல்லலாம் இல்லையா? போகலாம், போகலாம். புறப்பட போகலாம்.